ஆனா இங்க பாருங்க, நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கம். மண்டே பழக்க பாரு. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பெஸ்ட் கொஸ்டினோட வந்திருக்கேன். கொஸ்டின் கிடையாது. ஒரு நிமிஷம் இரு, நான் உன்ட்ட ஆல்ரெடி சொன்னேனா இல்லையா நீ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுட்டு எடுன்னு? ஆனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. நான் ரெண்டு தான். ஓகேவா? தினேஷ்னு ஒரு அண்ணா வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அண்ணா எனக்கு ஒரு சிங்கப்பூர்ல ஜாப்னு கால் பண்ணாங்க. மும்பைல இருந்து கால் பண்ணாங்க. அவங்க என் பாஸ்போர்ட்டும் ரெஸ்யூமும் கேட்டாங்க. நானும் அனுப்புனேன். அப்புறம் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டா? அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட்டும் ரெஸ்யூமும் கேட்டாங்க. நான் அனுப்புனேன். அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து கால் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே காலும் பண்ணாங்க. கம்பெனி நேம் அப்புறம் டீடைல் சேலரி எல்லாம் சொன்னாங்க. இதுல என்ன எனக்கு சந்தேகம்னா, அவங்க ₹1 கூட தர வேண்டாம்னு சொல்றாங்க. இது ஃபேக்கா இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அண்ணா. இது உண்மையா இல்ல ஸ்கேமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ணா? ப்ளீஸ் சொல்லுங்க. ரிப்ளை பண்ணுங்க அண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மும்பையிலலாம் வந்து மும்பையிலேருந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர்ஸ் வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா ₹1 கூட காசு கட்ட வேணாம் வருது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அதாவது 2 இயர்ஸ் பேக்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒருத்தர்லாம் ₹3,00,000 மேலே இந்த மாதிரி ஏமாந்துருக்காரு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கால் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர் அவங்களுக்கு எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லோக்கலில் வந்து வெப்சைட்லாம் இருக்குல்ல, ஜாப் சம்மந்தமான வெப்சைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க வெப்சைட்டெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அதை வச்சு உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எடுப்பாங்க. எடுத்து இவங்க வந்து இங்கேருந்து ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. மும்பை, இந்த மாதிரி கொல்கத்தா இந்த மாதிரி ஏரியாவில் இருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அவங்க எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி அவங்களோட லைசன்ஸ் ஏஜென்சி அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா உங்களுக்கு ப்ரூஃப்லாம் அனுப்புவாங்க. அனுப்பிட்டு காசெல்லாம் தேவையில்லை, நீங்கள் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படி சொல்கிற பட்சத்தில் இந்த மாதிரி காசே வேணாம் உங்கள் டாக்குமெண்ட்லாம் அனுப்புங்கன்னா நீங்கள் அனுப்புவீங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் எடுப்பாங்க. இவர் சொன்ன மாதிரி சிங்கப்பூரில் இருந்து ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கப்பூர் நம்பர் வந்து ஒன்று வந்து சிங்கப்பூர் நம்பர், அது டூப்ளிகேட் நம்பராக இருக்கும், +65 இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 3333 அந்த மாதிரி இன்டர்நெட்லேருந்தே சிங்கப்பூர் நம்பர் மாதிரி ஃபேக்காக கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா சிங்கப்பூரில் இருந்து யார்கிட்டையாவது இருந்து நம்பர் ஆட்டையை போட்டிருப்பாங்க. நம்பர் ஆட்டையை போட்டோ இல்லை வந்து அங்கே போனவங்க மூலமாகவோ எப்படியாவது சிங்கப்பூர் நம்பர் இவங்க சொந்தமாக வச்சு அதை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த நம்பரில் இருந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதிரி 2 விதமாக கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கால் பண்ணி ஸ்கேம் வந்து இதில் 2 விதமாக ஸ்கேம் பண்ணுவாங்க. ஒன்று என்ன அப்படின்னா மெடிக்கல் ஸ்கேம். மெடிக்கல் ஸ்கேம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே போய்ட்டு மெடிக்கல் போடணும், நீங்கள் ₹1 கூட காசு கட்ட தேவையில்லை, இங்கே வந்தோன்னா சேலரியில் பிடிச்சிக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டு மெடிக்கல் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிக்கலுக்கு ₹6000 சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ₹6000 வந்து மெடிக்கல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீக்கில் கணக்கு சொல்லுவாங்க. அதாவது 30 வீக்கு 32 வீக்கில் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் அப்படிம்பாங்க. 32 வீக்னா எத்தனை மாதம்? கிட்டத்தட்ட எத்தனை மாதம் ஆகுது கீர்த்தி? 40 கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆயிருமா? ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கிட்ட ஆகிடும். ஸோ இந்த வீக்கில் வந்து அவங்க சொல்லுவாங்க இத்தனை வீக்குக்குள்ளே ரிப்ளை பண்ணுறேன்னு. அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. இந்த மெடிக்கல் ஸ்கேம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ₹6000 சொல்லி 100 பேருக்கு போடுறாங்கன்னா என்னாச்சு? எவ்வளோ கீர்த்தி? 6 லட்சமா? 6000னா 10 பேருக்கு 60,000. 6 லட்ச ரூபா ஆச்சு 100 பேருக்கு. ஸோ 6 லட்ச ரூபாயை வந்து ஆட்டையை போட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. இன்னொரு விதம் என்னென்னா, உங்கள்கிட்ட வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, சொன்னதுக்கப்புறம் அங்கே விசா எடுக்கிறதுக்கு மட்டும் அந்த $130 கொடுங்க, $30 கொடுங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட இருந்து காசை கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் $130 கொடுத்துட்டீங்களா, உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபேக்காக வந்து ஒரு அப்ளை பண்ண மாதிரி வந்து ஒரு லெட்டரை ரெடி பண்ணி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும், அதுக்கு வந்து ₹8000 வேணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ கறக்க முடியுமோ அவ்வளோ கறப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ப்ராசஸே வேணாம், ஸ்டாப் பண்ணிடுங்க, எனக்கு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னா, இல்லை பண்ண முடியாது, இவ்வளோ தூரம் நாங்கள் வந்துட்டோம், இதுக்கு மேலே ரீஃபண்ட் பண்ண முடியாது, இதை நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை புஷ் பண்ணுவாங்க. நீங்கள் இதை வேணான்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டோட அவங்க உங்களை பிளாக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து கொடுக்க உங்கள்ட்ட வாங்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் போகவே முடியாது. இது மாதிரி லாஸ்ட் 1 or 2 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு லேடி அவங்க பொண்ணுக்கு வேலை ரெடி பண்ணி, இத்தனைக்கும் அவங்க அந்தமான்லேயோ எங்கேயோ இருந்திருக்காங்க. இந்த வேலைக்காக அங்கே இருந்த வேலையை எல்லாத்தையும் வீடெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு விசா வந்துரும்னு நினச்சி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி ஏமாத்துகிற குரூப்புங்கிறது அவங்களுக்கு ஃபைனலாக தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம சேனலை பார்த்து நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட அமௌண்ட்டு 3-4 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஏஜென்சியெல்லாம் நம்பாதீங்க. யாரை நம்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000+, 100+ லைசன்ஸ்டு ஏஜென்சியை மட்டும் நம்புங்க. அதே
மாதிரி இந்த இப்போ சிங்கப்பூருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அங்கே போயிட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுற மாதிரியோ அமௌண்ட்டே இல்லாமல் போகிற மாதிரியெல்லாம் ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரி வரவே வராது. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. அதேமாதிரி மெடிக்கல் வந்து அதிகமான 6000 அமௌண்ட்லாம் கேட்குறாங்கன்னா அவ்வளோ அமௌண்ட்லாம் மெடிக்கலுக்கு ஆகாது. அவ்வளோ அமௌண்ட் கட்டாதீங்க. இந்த மாதிரி ஏமாறாதீங்க. 200% இது ஃபேக்கு தான். இதே மாதிரி ஃபேக் ஆஃபர் லெட்டரை வச்சு ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய ஏமாத்துறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. எல்லாமே ஏமாந்தவங்க நம்மள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்க, லேட்டஸ்ட்டாக எப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம கிங் அருண் சேனலில் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரான வந்து அந்த பிளேலிஸ்ட்டை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, அந்த பிளேலிஸ்ட்டில் ஒரு 12 வீடியோ கிட்ட இருக்கும். அதை பார்க்குறவங்கள வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்கள எந்த கொம்பனாலும் ஏமாற்றவே முடியாது. நான் சவால் விட்டு சொல்லுவேன். ஓகேவா? அவ்வளோதானே கீர்த்தி, வேறு எதுவும் டவுட் இருக்கா? ஓகேண்ணா. அண்ணா இன்னொரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டு நம்ம பதில் சொல்ற மாதிரி இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை அண்ணா வந்து எப்போதுமே வந்து நார்மலாக காமனாக வீடியோ போடுறது அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அண்ணன் சொல்றதை கேட்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும், அண்ணா கிட்ட கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அந்த கொஸ்டினை வந்து நானே அண்ணா கிட்ட கேட்டு அதுக்கான ரிப்ளையும் வந்து நானே உங்களுக்கு வாங்கி தர்றேன். ஸோ மறக்காம நான் கேட்ட இந்த 2 விஷயத்துக்கும் கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமா வந்து இந்த மாதிரி வீடியோ போறது நல்லா இருக்கா, இல்லை வந்து அண்ணாவே வந்து டாபிக் எடுத்து அவங்களே பேசுறது நல்லா இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு தான்ப்பா சொல்றேன், உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பொண்ணுகிட்ட அந்த கமெண்ட் செக்ஷனை பார்த்துக்கன்னு சொன்னேன்ப்பா. கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அந்த கமெண்ட் செக்ஷனை பார்த்துக்கன்னு சொன்னேன். அதுக்காக இது என்னென்ன வேலை பார்க்குதுன்னு பாருங்களே. இது உங்களுக்கான குரல், மக்களுக்கான குரல். இல்லை, அதுக்கு பிஸியாக இருக்கையிலே வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ டைமில் வீடியோ எடுப்பேன். வேறு வேலை பார்த்துட்டு இருக்கையில் வந்து திடீர்னு கொண்டு வந்து இப்போ ஃபோன் செட் பண்ணாங்க. செகண்ட் கொஸ்டின். சரி, முடி டக்குன்னு சொல்லு. தவசி கவின் நிலவன் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணா கேட்டிருக்காங்க. ஓகே அண்ணா, சிங்கப்பூர்ல நான் பாஸ்ல இருக்கேன். வேற கம்பெனில நான் மாறுவதற்கு ஐபி அப்ளை பண்ணி எனக்கு ஐபியும் வந்துருச்சு. ஆனா என் ஓல்டு கம்பெனில ரிசைன் லெட்டர் கொடுத்தேன். ஆனா என்ன பிளாக்மெயில் பண்றாங்க. என்கிட்ட பாஸ்போர்ட் கொடுங்க, அப்புறம் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண சொன்னாங்க. பாஸ்போர்ட் வேணும்னா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிலேருந்து வந்துட்டு அவங்க நியூ கம்பெனில போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனா நியூ கம்பெனில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தம் பிரிண்ட் வச்சா ஓல்டு கம்பெனி பாஸ் கட் ஆயிடும், நியூ கம்பெனி ஓனர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கே கன்ஃபியூஸா அவரோட இருக்கும். ப்ராப்ளம் வந்து எனக்கு புரியுது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் கம்பெனி மாறுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு கரெக்டாக பண்ண வேண்டிய ப்ராசஸ். ஓகேங்களா? எந்த பாஸில் இருந்தாலும் சரி. இப்போ வந்து இப்போ இவரோட இதை எடுத்துக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து பாஸில் வந்து இவர் வந்து இருந்திருக்காரு ஒரு கம்பெனியில். ஸோ வேறு கம்பெனி அப்ளை பண்ணியிருக்காரு, அப்ரூவல் வந்துருச்சு. அப்ரூவல் வந்தோடனே முறைப்படி நீங்கள் எந்த பாஸில் இருந்து எந்த பாஸுக்கு மாறுறது அப்படின்னாலும் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா முறைப்படி இமெயிலில் ஹச்ஆருக்கு மெயில் பண்ணிடுங்க. ரிசைன் லெட்டரை மெயில் பண்ணிடணும். ப்ராப்பராக மெயில் பண்ணணும். மெயில் பண்ணால் அந்த கம்பெனிக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. நோட்டீஸ் டைம் வந்து 7 நாள் 30 நாள் இந்த மாதிரி வந்து அந்த கம்பெனிக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அந்த நோட்டீஸ் டைமை நீங்கள் அங்கே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிடணும். ஒர்க் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் வேறு கம்பெனி மாறணும். இதை வந்து இப்போ சரியான கம்பெனி, கரெக்டாக வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற கம்பெனி அப்படின்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சரி நீங்கள் 7 நாள் இல்லை 30 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அவரை ரிலீவ் பண்ணிடுவாங்க. ஆனால் சில கம்பெனி இந்த மாதிரி மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஹச்ஆருக்கு மெயில் அனுப்பிடுங்க. இந்த மாதிரி நான் ரிசைன் பண்ணுறேன், எனக்கு வந்து என்னை வந்து ரிலீவ் பண்ணி விடுங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த கம்பெனியில் ஐபி வந்துருச்சு, ஸோ நான் வேறு கம்பெனிக்கு போகிறேன், என்னை ரிலீவ் பண்ணுங்கன்னு நீங்கள் மெயில் பண்ணிடணும். அவங்க வந்து உங்களை மிரட்டுறாங்க வைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக மெயில் பண்ணி அந்த மெயில் பண்ணதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? உங்கள் மெயில் ஐடியிலேருந்தே அனுப்புங்க. அந்த ப்ரூஃபை பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ஏதாவது மிரட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க தேவையில்லை. டேரெக்டாக எம்ஓஎம்க்கு வந்து நீங்கள் போயிருங்க. சரிங்களா? எம்ஓஎம்மில் போயிட்டு கம்ப்ளைண்ட் செக்ஷனில் போயிட்டு, சார் இந்த மாதிரி வந்து எனக்கு வேறு கம்பெனியில் ஐபி வந்துருச்சு, இவங்களுக்கு வந்து நான் ப்ராப்பராக ஹச்ஆருக்கு மெயில் பண்ணிட்டேன், இப்போ வந்து என்னை வந்து ரிலீவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கையெழுத்து போட சொல்கிறாங்க, இந்த மாதிரி மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எம்ஓஎம் வந்து அந்த பிரச்சனையில் தலையிட்டு உங்களுக்கு வந்து சுமூகமாக அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அவங்க சொல்கிறது கரெக்டு தான். அந்த இன்னொரு பாஸ் வந்து இப்போ ஒரு புது கம்பெனிக்கு போயிருக்காருல, அவர் சொல்கிறது கரெக்ட் தான், இது ப்ராப்ளம் ஆகும். அதனால நீங்கள் ப்ராப்பராக வந்து ஹெச்ஆருக்கு மெயில் பண்ணிடுங்க. மெயில் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் நோட்டீஸ் பீரியட் எவ்வளோன்னு கேட்டு அந்த நோட்டீஸ் டைமில் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ நோட்டீஸ் டைமில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக ரிலீவ் ஆகிறது நல்லது. இல்லை மிரட்டுறாங்க, வவுச்சரில் கையெழுத்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் நேராக எம்ஓஎம் போயிருங்க. எம்ஓஎம் வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க.
இந்த பாஸ்ன்னு கிடையாது, எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட் எந்த பாஸில் நீங்கள் மாறணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக மாற முடியும். அதுக்கு இதுதான் ரூல்ஸ். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி மாறினீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்ற கண்ட்ரி மாதிரிலாம் கிடையாது. சிங்கப்பூரில் எம்ஓஎம் அப்படிங்கிறது ஒர்க்கருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நம்பி எம்ஓஎம் போகலாம். ஓகேவா? அவ்வளோதானே கீர்த்தி? ஓகேண்ணா, 2 கொஸ்டின் முடிஞ்சுச்சு. இது வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்ட கொஸ்டின். அவங்க டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. இந்த வீடியோவோட எண்டில் ஓகேவா உங்கள்கிட்ட ஒரு காமனான கொஸ்டின். ஓகேவா? இதோட கண்டினியூஸ் வந்து நீங்க நெக்ஸ்ட் பார்ட்லயுமே பார்க்கலாம். இது வந்து எல்லாருமே காமனா கேட்குற கொஸ்டின். ஸோ இனிமே வர வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கேட்குற கமெண்ட், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை சொல்லிடலாம். லாஸ்டா வந்து ஒன்று காமனா ஒரு கொஸ்டின். ஓகேவா? இது வந்து ஜாபை பத்தின ஒரு கொஸ்டின், எல்லாருமே கேட்குற கொஸ்டின். ஏர்போர்ட் ஜெனரல் ஒர்க் அது எப்படி இருக்கும், அதே மாதிரி அதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஜாபுக்கு கேட்டிருக்காங்க. நிறைய முக்கியமான ஜாப்ஸ்க்குலாம் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோஸ்ல நான் கேட்குறேன். எப்போதுமே ஒரு வீடியோட எண்டில் ஒரு ஜாப் பத்தி டீட்டெயில் சொல்லணும். ஸோ இப்போ நீங்கள் ஏர்போர்ட் ஜென்ரல் ஒர்க்கை பற்றி ஏர்போர்ட் ஜென்ரல் ஒர்க்கு ரொம்ப பெருசாக வரும். ஓகேவா? ஏர்போர்ட் ஜென்ரல் ஒர்க்குங்கிறது அதை சாதாரணமாக சொல்லி முடிக்க முடியாது. அதே மாதிரி இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு வேலையை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம், ஒரு வேலையை வந்து நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு இதுதான் வேலைங்கிற மாதிரி அங்கே போவாங்க. ஓகேவா? அதை வந்து நீ சொல்கிற மாதிரி சிம்பிளாலாம் சொல்லி முடிக்க முடியாது. எனக்கு ஒரு கால் வருது. ஸோ அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லலாம். ஓகேவா? ஓகே, பாய் பாய் பாய்.